Hi children, இப்போ exercise 1.4ல 5th question பார்க்கலாம். Find the square root by prime factorization method. Prime factorization method வச்சு square root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. First square root அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ square அப்படின்னா என்ன, ஒரு நம்பரோட square of n அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த நம்பரை அதே நம்பரால் இன்னொரு மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ n into n is equal to n squared. இப்போ n அப்படின்ற நம்பர் வந்து எப்படி ஆயிருக்கு, n squared அப்படின்னு ஸ்கொயர் நம்பர். இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்றது இது அப்படியே ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் தான் என்னென்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்றது. அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்றது n ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து அதிலிருந்து n கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கொயர் ரூட். அப்போ இதை என்ன பண்ணுறோம், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும்போது பவரை வந்து குறைக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர்டு அப்படின்றது இதுக்கு பேர் ஸ்கொயர் ரூட்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா இதோட பவரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ n ஸ்கொயர்டை வந்து இதோட பவரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறது, அதாவது 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா. இப்போ 2 டிவைட் பண்ணிட்டோம்னா ஸோ n to the power 1 என்னன்னு கிடச்சிருமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n. அப்போ என்ன பண்ணுறோம், அதோட பவரை தான் நம்ம வந்து குறைக்கிறோம். அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. இதை நம்ம எப்படி தெரியும் நம்மளுக்கு, ஸோ 3 into 3 தான் 9 நம்மளுக்கு தெரியும். 3 into 3 வந்து என்னது, 3 ஸ்கொயர்டு. இப்போ 3 ஸ்கொயர்லேருந்து இதோட பவரை மட்டும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஹோல் நம்பரை டிவைட் பண்ணக்கூடாது, பவரை மட்டும்தான். ஸோ 2 into 2 டிவைட் பண்ணிட்டோன்னா 3 to the power 1 3 வந்துருச்சா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is equal to 3. இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வச்சு ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் 144. இப்போ 144க்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 144 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ 2 மட்டும்தான் இந்த இடத்துல ப்ரைம் நம்பர், 4 8 12லாம் ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால் நம்ம வந்து 2ஆல் மட்டும்தான் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 2, ஸோ 7 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அகெயின் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, பேலன்ஸ் 1, 12 வந்து 6 டைம்ஸ். அடுத்து இதையும் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இது 8. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 9, இது மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாமா, 3. ஸோ அகெயின் இது 3ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ 144ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன, ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா 2 into 2 into 2 into 2 into 3 into 3, 1 2 3 4 4 4 2 3 இருக்குது. ஸோ இதுதான் அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 144 இந்த 2 2 சேர்ந்து 2 ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த 2 சேர்ந்து 2 ஸ்கொயர்டு, இது 2 சேர்ந்து 3 ஸ்கொயர்டு. ஓகேவா. அப்போ இப்போதைக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர்டு. இப்போ இதை எப்படி எழுதலாம், 2 into 2 into 3 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இந்த 2 பவரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2 into 2 into 3 த ஹோல் ஸ்கொயர், இந்த பவரை வந்து பவரை மட்டும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா இது 1 ஆகிடுமா. அப்போ ஸோ 2 into 2 into 3ன்னு வந்துடும். அப்போ 2 into 2 into 3 வந்து என்ன, 2 into 2 4, 4 into 3 12. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு 12. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இதை இன்னொரு மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா 144ஓட ப்ரைம்ஸ் என்ன தெரியும், 2 into 2 into 2 into 2 into 3 into 3 இது தானே. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்க நம்ம வந்து 2ஆல் பவர் டிவைட் பண்ண சொல்லிக்கலாம். அதுக்கு பொதுவாக இந்த ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு இந்த 2 2க்கு ஒரு 2, அடுத்து இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 3க்கு ஒரு 3. ஸோ 2 into 2 4, 4 into 3 12. ஸோ ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட்டு 256. இப்போ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 256 2ஆல் டிவைட் பண்ணுனா 1 டைம், 5 வந்து 2 டைம்ஸ், அதாவது 5 வந்து 2 டைம்ஸ் வந்து 4, பேலன்ஸ் 1, இங்கே இருக்க 6ஐ கொண்டு வந்துட்டோன்னா 16, 16ன்றது 8 டைம்ஸ். இதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 times 12, 4 times 8. Again இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 times 6, 2 times 4. Again 2னா the 1 time 6 times 12. Again 2னா 8 times. Again 2னா 4 times.
again 2 not 2 times, again 2 1. அவ்வளோதான். ஸோ 256 ஓட ஃபேக்டர்ஸில் என்ன 1 2 3 4 5 6 7 8 8 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஸோ 2 இன்ட்டு 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ஸ்கொயர்டு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ரெண்டு ரெண்டுக்கு சேர்த்து 2 ஸ்கொயர், இந்த ரெண்டுக்கு சேர்த்து ஒரு 2 ஸ்கொயர், இந்த ரெண்டுக்கு ஒரு 2 ஸ்கொயர், இந்த ரெண்டுக்கு ஒரு 2 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து அப்போ ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? அந்த ஸ்கொயர்டை எடுக்கணுன்னா, அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா அந்த ஸ்கொயர்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் போதுமா? ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர், பவர் எடுக்கணும்னா 1/2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் ஆன்சர். ஸோ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 4 16. ஸோ த ஆன்சர் இஸ் 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இஸ் ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட்டு 784. ஸோ 784 அகெயின் நம்ம எதாவது டிவைட் பண்ணோம். ப்ரைம் நம்பர் வந்து 2 தான், 2ல் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 3 டைம் 9, இது 2 டைம்ஸ். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 1 டைம். ஸோ 3ல் 2 போயிடுச்சு, மிச்சம் பேலன்ஸ் 1. இங்கே 9, 9 வந்து 9 டைம்ஸ் வந்து 18, பேலன்ஸ் 1 12, இது வந்து 6 டைம்ஸ். ஸோ அகெயின் இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 9 டைம்ஸ் 18, பேலன்ஸ் 1 16 8. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் 9 டைம்ஸ். இதை வந்து எதால் டிவைட் பண்ண 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. எதால் டிவைட் பண்ணலாம்? 7 இன்ட்டு 7 49. ஸோ அகெயின் 7 டிவைட் பண்ணால் 1. ஸோ 784ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இதுதான் வந்து 784ஓட ஃபேக்டர்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784க்கு இது ரெண்டு சேர்ந்து 1, இது ரெண்டு 1, இது ரெண்டு 1. ஸோ இது 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 7 ஸ்கொயர்ட். இப்போ ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா பவரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணிட்டா என்ன ஆன்சர் வரும்? ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7, 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 7 28. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 இஸ் ஈக்குவல் டு 28. நெக்ஸ்ட் ஒன் 1156. ஸோ 1156 அகெயின் இதால் டிவைட் பண்ணணும் 2ஆல் தான். ஈவன் நம்பர்னு வந்தாலே நம்ம 2ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 5 2s, இப்போ 11, 5 2s are 10, பேலன்ஸ் 1, நெக்ஸ்ட் இருக்கிறது 15. ஸோ 7 டைம்ஸ் வந்து 14. தெரியாத போது இங்கே போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக வரும். இது பேலன்ஸ் 1, அடுத்து இருக்க நம்பர் 6, அப்போ 8 டைம்ஸ். அகெயின் இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 டைம்ஸ் வந்து 4 ஆகிடுமா? 5, 2 டைம்ஸ் வந்து 4, பேலன்ஸ் 1, அடுத்து இருக்க நம்பர் 17. ஸோ 8 டைம்ஸ் வந்து 16. ஸோ பேலன்ஸ் 1, அடுத்து இருக்கிறது 18, 9 டைம்ஸ். ஓகே. ஸோ இது வந்து அடுத்து வந்து இது வந்து ஆட் நம்பர் ஆகிடுச்சு. அப்போ இது 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன பண்ணணும்? டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ 8 + 2 வந்து 10, 10 + 9 வந்து 19. இது வந்து அப்போ 3ஆல் டிவைட் ஆகாது. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 25 வரைக்கும் இருக்க ப்ரைம் நம்பரை வந்து ஸ்கொயர் நம்பர்ஸை மாப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இப்போ இந்த அப்படி மாப்பாடம் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது 17ஓட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் இதை 17ஆல் டிவைட் பண்ணால் 1. இப்போ நம்மளுக்கு அது தெரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவையும் 5ஆல் டிவைட் ஆகுமா, 7ஆல் டிவைட் ஆகுமா, 11, 13, 17 வரிசையாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே வரணும். இதுக்கு தான் நம்ம வந்து 25 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணிட்டோன்னா இந்த இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 1556ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 17 இன்ட்டு 17. ஓகே. இப்போ இது எப்படி இருக்குது? இது ரெண்டு சேர்ந்து 2 ஸ்கொயர், இது 17 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 17 இன்ட்டு 17. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2, 2 ஸ்கொயர் இன்ட்டு 17 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 17 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் எடுக்கணுமா பவரை மட்டும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடும். டிவைட் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 17 மட்டும்தான். ஸோ 2 இன்ட்டு 17 வந்து 34. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 ஈக்குவல் டு 34. நெக்ஸ்ட் ஒன் 4761. இப்போ 4761க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்.
இப்போ இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு அதனால நம்மளால் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணால் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணனா அது 3ஆவோ 3யோட மல்டிபிள்ஸாவோ இருக்கணும். இப்போ 4 + 7 வந்து 11, 11 + 6 17, 17 + 1 18, இந்த 18 8 + 1 வந்து 9. அப்போ இது 9 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போது 1 3s are 3, பேலன்ஸ் வந்து 1. அடுத்த நம்பர் 17. அப்போ 5 டைம்ஸ் வந்து 15, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 6, 8 டைம்ஸ் வந்து 24. அடுத்த நம்பர் அடுத்த பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட்டு வந்து 21. ஸோ 7 டைம்ஸ் வந்து 21. இப்போ இது மறுபடியும் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். 5 1 6, 6 + 8 வந்து 14, 14 + 7 வந்து 21. ஸோ 21 ஆட் பண்ணால் 2 + 1 3. அப்போ 3ன்றது ஸோ 3யோட மல்டிபிள்ஸாக வருது. அப்போ 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5 டைம்ஸ் 15, 8 வந்து 2 டைம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் வந்து 6 போக பேலன்ஸ் 2. அடுத்து இருக்கிறது 7. ஸோ 9 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இது வந்து மறுபடியும் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். 5 + 2 7, 7 + 9 16 வந்து டிவைட் ஆகாது. இப்போ இது வந்து எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா 23ஆல் டிவைட் ஆகும். அகெயின் அதே தான், நம்ம 25 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸை மாப்பாடம் பண்ணியிருந்தோன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் எல்லா ப்ரைம் நம்பர்ஸாலும் டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ 23ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ 4 7 6 1ஓட ப்ரைம் நம்பர்ஸ் என்ன 3 × 3 × 23 × 23. இதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 7 6 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 3க்கு ஸோ 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 23 வந்துருக்கால 23 ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் 3 × 23 த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா பவரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் போதுமா? 2ஆல் டிவைட் பண்ணால் 1 பவர் இருந்துருமா? அப்போ 3 × 23, 3 × 23 is equal to 69. So square root of 4761 is equal to 69. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 9025. 9025 இது 5ல் முடிஞ்சிருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் 5லையும் 0லையும் முடிஞ்சிச்சுன்னா 5ஆல் அது கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ இது 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 5 155 மிச்சம் பேலன்ஸ் வந்து 4. 4னா என்ன நம்மளுக்கு 40. அடுத்த நம்பர் வந்து 0, அதனால் 40. அப்போ இது 8 டைம்ஸ் வந்து 40. அடுத்து 0, பேலன்ஸ் 0. அடுத்து 2ஆல் 5ஐ டிவைட் பண்ண முடியாது, அதனால் அந்த இடத்துல 0. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 25, 5 டைம்ஸ். ஸோ அகெயின் இது வந்து 5ல் முடிஞ்சிருக்கனால நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 டைம்ஸ் வந்து 15, 18ல் வந்து 3 டைம்ஸ் 15 போச்சுன்னா பேலன்ஸ் 30. அடுத்து 3, அடுத்த நம்பர் 0ன்றனால 30, 6 டைம்ஸு. அடுத்து இது 1 டைம். இப்போ இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணலான்னா ஸோ 19 × 19 வந்து 361. ஸோ மறுபடியும் 19ஆல் டிவைட் பண்ணோன்னா இது சேம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க 3 கொஸ்டினுக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன் 25 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுட்டா சம் போடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ 9025ஓட ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது 5 × 5 × 19 × 19. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 இஸ் ஈக்குவல் டு 2 நம்பருக்கு ஒரு நம்பர் இது 5 × 5 5 ஸ்கொயர்டா 19 × 9 19 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 19 த ஹோல் ஸ்கொயர். பவரை எடுக்கணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா பவரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா 5 × 19, அதாவது இங்கே போடுறேன். ஸோ 5 × 19 த ஹோல் ஸ்கொயர். இந்த பவரை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 5 × 19. ஸோ 5 × 19 is nothing but 95. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 is equal to 95. இதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.